இப்போ ஸ்டாலினுக்கு என்ன நடந்துச்சுன்னு போய் கேளுங்க. அப்படியா, அனகாபுத்தூரா, எங்கே இருக்குது, இடிச்சாங்களா, எப்போ, வண்டியா கேட்பார். உதயநிதிட்ட போய் கேளுங்க, இந்த மாதிரி அனகாபுத்தூர், அது எனக்கு தெரியாதுன்ட்டு அவர் ஓடுவார். கனிமொழிகிட்ட கேளுங்க, என்னடா திமுகவே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஆளும் கட்சி அவர்கள் தானே, அவர்கள் தானே நேற்று போய் இடித்தாங்க, இடியலரசா மாறி போச்சு தம்பி, எல்லா இடத்துலையும் இடிக்கிறாங்க. இடித்து ஏழைகள் அந்த கோயில் வாசலில் 40 வருஷம் 50 வருஷம் சின்னோண்டு கடை, ஒரு வெத்தலை பாக்கு 5 ரூபா வெத்தலை பாக்கு, 10 ரூபா பூ, 20 ரூபா தேங்காய் வச்சு விற்கிற ஏழையோட கடைங்களை சேகரபாபு புல்ரோஸ் வச்சு இடிக்கிறார். இதெல்லாம் எவ்வளோ பெரிய அராஜகம் தம்பி, பாவம் இல்லையா? அவங்க வயிற்றுல அடிக்கலாமா? நீங்கள் அவங்க கடை எங்கே வச்சுருந்தாங்க? அரசாங்கத்துக்கு உட்பட்ட இடத்துல நாம ஆக்கிரமிப்பு பண்ணுறது சரியா தவறா? தவறா இருக்கலாம் தம்பி, அது 50 வருஷமா என்னங்க போறீங்க நீங்கள்? அவங்க நான் என்ன கேட்குறேன், 60 வருஷமா இருக்காங்க பஸ். இப்போ 5 வருஷமா தானே, அதான் 4 வருஷம் முடிஞ்சு 5ஆவது வருஷம் தொடங்கியிருக்கு இந்த ஆட்சியில. கட்சி 4 வருஷம், திராவிட மாடல் வந்து 75 வருஷம் ஆச்சு இல்லையா? அவங்க அப்பா வந்து எத்தனை வருஷமா 5 தடவை ஆட்சி பண்ணாங்க. இப்ப நடக்கிறத இந்த 4 வருஷத்துல நம்ம குறிப்பிட்டு பேச முடியும். ஆமா, அதனாலதான் சொல்றேன், 4 வருஷமா இருக்கும்போது ஓகே இங்க இதை பார்த்தாச்சு, அடுத்து அதை பார்த்தாச்சு அப்படின்னு ஒரு இடமா தானே அவங்க நான் வந்து பார்க்க முடியும். அவங்க வந்து இல்ல நீங்க இங்க கடை வைக்க கூடாது, நீங்க வேற இடத்துல கடை வச்சீங்க, இது அரசாங்கத்துக்கு உட்பட்ட இடம் அப்படின்னு அவங்க சொல்லி நகர்த்திருக்கலாம்ல. இது வந்து ஏற்கனவே இந்த மாதிரி நடந்திருக்கு தம்பி. ஏற்கனவே உள்ள ஆட்சிகள் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னே நடந்திருக்கு. என்ன செய்ய, மாற்று நடந்துருவாங்க.